الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتون من كل فج عميق. صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் துல்காதா மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்து விட்டு பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஹாஜிகள் எல்லாம் கஅபத்துல்லாவை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். சில நபர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை பொருந்தி கொள்வானாக. ரப்புல் ஆலமீன் அதே போல இன்னும் யாரெல்லாம் ஏற்கனவே ஹஜ் செய்து முடித்து விட்டார்களோ அவர்களுக்கு இன்னும் ஹஜ் அதிகமான ஹஜ்ஜுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. இவ்வாண்டு செல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அதிகமாக ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கருணையினால் நேற்றைய தினம் தேர்தல் என்னும் இந்த ஓட்டுடைய விஷயங்கள் நிறைவடைந்தது. முயற்சிகளை நாம் செய்துவிட்டோம். இனி அந்த முயற்சிக்குண்டான பலனை ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல விதமாக கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆதரவு வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ரப்புல் ஆலமீன் நம்மின் மீது இரக்கம் காட்டக்கூடிய, நம்மின் மீது எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைமையை ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்து தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்ஆவிலே வாழ்க்கையில் ஏற்கனவே ஹஜ் செய்து முடித்தவர்களுக்கும் இவ்வாண்டு ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்ல இருக்கும் நபர்களுக்கும் இன்னும் வாழ்க்கையில் ஹஜ் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆக இந்த 3 நபர்களுக்கும் ஒரு சில விஷயங்களை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பொதுவாக நாம் இங்கிருந்து செல்ல இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய கஅபத்துல்லாவை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் நமது உள்ளத்தில் உள்ளுணர்வோடு பதிய வைத்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இந்த ஹஜ்ஜுடைய இந்த கஅபத்துல்லாவை பற்றி சொல்லும் போது பைத்துல் அமீக், பைத்துல் அதீக் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த பைத்துல் அதீக் என்று சொன்னால் 2 விஷயம். ஒன்று, விடுதலை விடப்பட்ட வீடு என்று ஒரு விஷயம், சுதந்திரமான வீடு என்பதாக ஒரு அர்த்தம். இரண்டாவது, மிகவும் பழமை வாய்ந்த ஒரு வீடு என்பதாக ஒரு அர்த்தம். இந்த பழமை வாய்ந்த வீடு என்பதற்குண்டான பொருளின் அர்த்தம் என்னவென்றால், ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு விட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்விற்குண்டான பள்ளிவாசல்கள் தான். இருந்த போதிலும் உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி பள்ளிவாசலை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக மக்கள் முடிவு செய்து, மனிதர்கள் முடிவு செய்து பல இடங்களிலே பல பள்ளிவாசல்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பைத்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கஅபத்துல்லாவை
அல்லாஹ்வே முடிவு செய்து தனக்கான ஒரு வணக்க ஸ்தலத்தை நாம் கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஒரு வீடுதான் கஅபத்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய பைத்துல்லா, அல்லாஹ்வினுடைய முதல் வீடு. இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஅபத்துல்லா, இது உலகம் எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே ரப்புல் ஆலமீன் இந்த கஅபத்துல்லாவை படைச்சிட்டான். பிறகுதான் ரப்புல் ஆலமீன் இந்த கஅபத்துல்லாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து இந்த கஅபத்துல்லாவை புதுப்பிக்க ரப்புல் ஆலமீன் செய்தான். இந்த சமயத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து இந்த கஅபத்துல்லாவை மறுசீலமைப்பு செய்து அவர்கள் புதுப்பித்து கட்டுகிறார்கள். கட்டி முடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட நிறைவு செய்துட்டு துவா செய்யறாங்க. அவர்களுடைய அமல் ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக அங்க துவா செய்யறாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்வதற்கு மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுறான். வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ் என்பதாக. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்துல எவ்வளவோ மக்கள் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, நான் இங்கிருந்து நான் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தா மக்கள் எப்படி இந்த இடத்தை தேடி வருவாங்க, எப்படி அந்த மக்களிடத்துல போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கேள்வி. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா மறுபடியும் அந்த கட்டளையை சொல்றான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتُونَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. நீங்கள் அழைப்பு கொடுங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் கால்நடையாக உங்களிடத்தில் வருவார்கள், ஒட்டகத்தின் மீது பயணம் செய்து வருவார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வருவார்கள், நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, மக்காமே இப்ராஹிம், பல கருத்துக்கள் இருக்குது, மக்காமே இப்ராஹிம் மேல ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறாங்க. இன்ன ரப்பக்கும் கதித்தகத்த பைத்தன் ஃபஹுஜ்ஜுஹு, நிச்சயமாக உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் அவனுக்கென்று ஒரு வீட்டை அமைத்து விட்டால் நீங்கள் அனைவர்களும் வந்து அதை ஹஜ் செய்யுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. இவங்க அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய சமயத்துல இவங்களுடைய ஓசை இருக்குது பார்த்தீங்களா, சத்தம் உலகளாவே அது எப்படி தெரியுமா ரீச் ஆயிடுச்சு. மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, மலைகள் எல்லா மலைகளுமே உயர்வா இருந்தா அந்த சத்தம் அதை தாண்டி போக முடியாது அல்லவா, எல்லா மலைகளும் தரையோடு தரையாக அமைந்து விட்டன. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சத்தம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள், எந்த அளவிற்கு நுணுக்கமாக செவியேற்றார்கள் என்றால், ஒரு மனிதன் ஒரு ஆணினுடைய தண்டில் உள்ள அவனுடைய விந்து உற்பத்தி செய்யக்கூடிய சிசுவிற்கு கூட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த அழைப்பு அந்த சிசு வரையிலும் கியாமத்து நாள் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சென்றடைந்தது என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நேற்றைய தினம் தேர்தலுடைய விஷயத்துல பல மக்களினுடைய பல முஸ்லிம்களினுடைய கருத்து என்ன தெரியுமா, ஒரு பக்கம் ஹஜ்ரத் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, யாருக்கு ஓட்டு போட்டா எப்படியும் அவனுங்க தான் ஆட்சிக்கு வருவானுங்க, இவனுங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுன்ற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல நிறைய இருக்கு. காரணம் ஈமானுடைய குறைவு தான் இதற்கு அடிப்படை காரணம். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. உலகளாவிய மக்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கணும்னு நீ சொல்றியா அல்லாஹ், நான் அப்படி அழைப்பு கொடுத்தா உலக மக்களுக்கு எப்படி அந்த சத்தம் கேட்குன்ற ஒரு சந்தேகம் வரும்போதுதான் அல்லாஹ் தஆலா நீ கூட சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை, அவங்கள கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதாக ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்தில் அவனுடைய வார்த்தைகளை பதிவிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு முறை அழைப்பு கொடுத்தார்கள். இன்ற அளவிலும்
பல கோடி மக்கள்கள் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இனி வரக்கூடிய கியாமத்து நாள் வரையிலும் மக்கள்கள் ஹஜ் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் பதிய வைத்திருக்கிறான் என்றால் முயற்சி செய்வது நம்முடைய கடமை. அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்பது நம்முடைய கடமை. நல்ல ஆட்சி அமைக்கப்படுவதற்காக வேண்டி முயற்சிகளும் துஆக்களும் செய்வது நம்முடைய கடமை. அதனை நல்ல ஆட்சிகளை அமைத்து கொடுப்பது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய கவலையெல்லாம் நம்மை சார்ந்து இருக்கணும். மெத்த பொறுப்புகளை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். சரி, இப்ப கஅபத்துல்லாவை பற்றி நாம் குறிப்பிடும் போது கியாமத்து நாள் வரையிலும் இந்த கஅபத்துல்லாவை ஹஜ் செய்வார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னோம் அல்லவா? இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்றான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம் கியாமல் லின்னாஸ். என்னைக்கு இந்த கஅபத்துல்லாவை நாம் படைத்திருக்கிறோம் அல்லவா, மனிதர்களினுடைய வாழ்வாதாரமும் இந்த கஅபத்துல்லாவை வைத்துதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ரப்புல் ஆலமீன் திருவசனத்துல சொல்றான். அப்ப கஅபத்துல்லாவை வைத்து மனிதர்களுடைய வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா உலமாக்கள் அழகாக சொல்லுறாங்க, என்னைக்கு இந்த கஅபத்துல்லாவை ஹஜ் செய்யப்படுவது, தவாஃப் செய்யப்படுவது நிறுத்தப்படுமோ அன்றைய தினம் கியாமத்து நாளினுடைய வருகையினுடைய ஆரம்பம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல விடுதலையிடப்பட்ட வீடுன்னு ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான். யாராலையும் அந்த வீட்டை அழிக்க முடியாது, அதை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாளினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் போது இறுதி அடையாளமாக அவர்கள் முன்வைத்த விஷயம், அபிசீனிய நாட்டிலிருந்து சிறிய கால்கள் உள்ள ஒரு மனிதன் வருவான், இந்த கஅபத்துல்லாவினுடைய கற்களை ஒன்று ஒன்றாக அவன் பேர்த்தெடுப்பான், ஒரு நாள் இந்த கஅபத்துல்லாவும் இடிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஹஜ்ஜுக்களை செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்பதாக உம்மத்துக்கு வலியுறுத்தினாங்க. அப்ப இப்ப நீங்க ஹஜ்ஜுக்கு கடந்த ஆண்டு போனவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன், ஒரு 10 ஆண்டுக்கு முன்பாக ஹஜ் செய்தவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பயணம் எப்படி இருந்தது, அங்க இருந்தக்கூடிய வழிபாடுகள் எப்படி இருந்தது, 10 ஆண்டுகளில் இன்னைக்கு அங்கு உள்ள நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, கால மாற்றங்கள் வணக்க வழிபாடுகளை எவ்வாறு மாற்றி கொண்டு வருகிறது என்பதை கடந்த 10 ஆண்டுகளாக பயணம் செய்த மனிதர்களிடத்துல கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹஜ்ஜுகளில் இருந்தக்கூடிய அந்த இறையச்சம் உண்ட எண்ணம் இன்று இருக்குதான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு நான் பலமுறை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்திய ஒரு விஷயம், ஹஜ் என்றால் அது இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் நிர்பந்தித்த ஒரு கடமை. யாருக்கெல்லாம் அவர்களிடத்தில் தாக்கத்து இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உடலால் அவர்களுக்கு பொருளாலும் வசதி இருக்குதோ, இவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடிய மக்களிடத்துல நீங்க ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்களான்னு நம்ம கேள்வி கேட்டா, அவங்க ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நல்லபடியா முடிச்சுட்டோன்று ஈமான் ரீதியாக பதில் சொல்வதை காட்டிலும் பெருமை ரீதியாக பதில் சொல்வதுதான் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பல முறை பயான்ல சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவருடைய பேரை போடும்போது அவர் என்கிட்ட கேள்வி கேட்கிறார், ஏன் என் பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போடலை அப்படின்னு சொல்லி. அப்ப இவருடைய உள்ள என்னவா இருக்கோ, இப்ப வாழ்க்கையில ஹஜ்ஜுன்னு முடிச்சா அது ஒரு பட்டம், நமக்கு ஹாஜின்னு கிடைக்கக்கூடிய ஒரு பட்டம், இப்படி இருக்கவே கூடாது. ஹஜ் என்பது நிர்பந்திக்கப்பட்ட ஒரு கட்டாய கடமை. அந்த கடமையை அல்லாஹ்விற்காக மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்பதை இங்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அப்ப கியாமத்து நாள் வரையிலும் இந்த கஅபத்துல்லாவை வரைக்கூடிய அனைத்து மக்களும் தவாஃப் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எப்பொழுது இந்த தவாஃப் நிறுத்தப்படுமோ அப்பொழுது அவர்களுடைய அந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரம் அன்றைய தினம் முடிக்கப்படும் என்பதாக ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் இனிமே தம்முடைய வாழ்க்கையில போகணும்னு ஆசை வச்சுட்டு தேற்றத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான செய்திகள். ஏற்கனவே ஹஜ் முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்று விட்டு இருக்கிறார்கள். என்ன எச்சரிக்கை? நீங்க ஏற்கனவே ஹஜ்ஜுக்களை முடித்து விட்டீர்கள் என்றால்
5 ஆண்டிற்கு ஒரு முறை நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான தாக்கத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, பொருளாலும் உடலாலும் ஆரோக்கியம் பெற்றிருந்தீர்கள் என்றால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வருமாறு அல்லாஹ்வே உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குதுஸியை நமக்கு அறிவித்துள்ளார்கள். சொல்லிட்டு யார் அப்படி ஒரு ஹஜ்ஜை முடிச்சுட்டு என்னுடைய கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, வாழ்க்கையில எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களோ, அவங்களிடத்துல பொருளாதாரமும் இருந்து ஆரோக்கியமும் இருந்து அவங்க செய்யலன்னு சொன்னா மஹ்ரூம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. மர்ஹூம்னு சொன்னா துர்பாக்கியசாலிகள், பாக்கியமற்றவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். என்றால் நாம் இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்துல ஏற்கனவே முடித்த ஹாஜிகள் கவனத்துல இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ செல்வந்தர்கள் பல கோடி சொத்துக்களை வைத்து அவர்கள் வீடுகளை கட்டுவதிலும் வாகனங்களை வாங்குவதிலும் அதே போல வியாபாரங்களிலே முற்படுவதை காட்டிலும் அவர்கள் ஹஜ்ஜுடைய விஷயத்துல ஆர்வம் செலுத்துவதில்லை. வாழ்க்கையில ஒரு முறை ஹஜ்ஜி செஞ்சா போதுன்ற இன்னைக்கு உள்ளம்தான் பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்துல இருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்க்கையில 40 ஹஜ்ஜுகள் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்துல நம்ம ஆசைப்படணும். கஅபத்துல்லாவை அல்லாஹ்வினுடைய வீட்டை பார்ப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விடங்களை பார்ப்பதற்கும் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபை பார்ப்பதற்கும் நாம் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? துஆ செய்யணும். துஆ செய்யும் போது நீங்க இப்படிதான் கேட்கணும். வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹஜ்ஜுன்னு கேட்காதீங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹஜ்ஜுன்னு கேட்காதீங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்தா மாத்திக்கங்க. வாழ்க்கையில எத்தனை ஹஜ்ஜுக்கள் செய்ய முடியுமோ அது 50, 60, 40 எத்தனை ஹஜ்ஜுக்கள் செய்ய முடியுமோ எனக்கு அவ்வளவு ஹஜ்ஜுக்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கியவர்கள் புரிவானாகன்னு துவா கேளுங்க. அப்படி துவா கேட்கும் போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே வார்த்தையை திரும்பவும் சொல்லி இருக்கிறாங்க. கேட்க வேண்டியது உன்னுடைய கடமை, கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு. நீ இவ்வளவுதான் கேட்கணும்னு அல்லாஹ்வினுடைய கஜானாவை நீ கஞ்சத்தனம் செய்யாத. அல்லாஹ் நினைத்தால் எவ்வளவோ நமக்கு வழங்கி அருள்வான். நீ கேட்கறத மிகைப்படுத்தி கேளு, அல்லாஹ்வால எவ்வளவோ முடியுமோ உனக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை. இந்த ஹஜ்ஜுக்கு இவ்வாண்டு செல்லக்கூடிய மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே இன்னும் பயிலரங்கமாக அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்தும் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை நான் நினைவுபடுத்துகிறோம். அதற்கு முன்பாக அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு வசனத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றா, உலக மக்களுக்கு நீங்க ஹஜ்ஜி செய்ய சொல்லி அழைப்பு கொடுங்க. யதூக ரிஜாலா, அவர்கள் கால்நடையாக ஹஜ்ஜுடைய கடமை செய்வதற்கு அவர்கள் வருவார்கள் என்பதாக ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா? இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அப்ப இந்தியாவிலேருந்தே நான் கால்நடையா நடந்து போகணுமா ஹஜ்ஜு வரைக்கும்? அதுதான் இந்த கடமைக்கு உண்டான வார்த்தைக்கு பொருளான்னு கேட்டா கிடையாது. முன்னாடி காலத்துல நடந்து போனாங்க. கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியுமே நடந்து போவாங்க. அங்கேருந்து கப்பல் ஏறி கப்பல் மாறி போவாங்க. இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்தது. இன்றளவிலும் ஒரு சில நபர்கள் நடந்து போக நியத்து வச்சு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொன்ன திருவசனத்துக்கு இது பொருளான்னு கேட்டா கிடையாது. இந்த ஹஜ்ஜு செய்வதற்காக அங்க போயிட்டு அங்க ஹஜ்ஜுடைய நாட்கள் அருகாமையில வருது பார்த்தீங்களா? இந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவுடைய நாட்கள் வருது பார்த்தீங்களா? தங்கி இருக்கிற இடத்துல இருந்து அவங்க முழுக்க எல்லா வணக்க வழிபாடுகளையும் நடந்து சென்றே அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றால் இந்த அல்லாஹ் தஆலா சொன்னான் பார்த்தீங்களா, என்னுடைய அடியார்கள் நடந்து வந்து ஹஜ்ஜு செய்வார்கள் என்று சொன்னார்கள் பார்த்தீங்களா? இந்த கடமை இந்த மூலியமா நமக்கு நீங்கிடும். முடிஞ்ச அளவிற்கு ஹஜ்ஜுடைய இதுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா அனைத்து இடங்களுக்கும் நடந்து போவதற்கே நம்ம ஆசைப்பட்டு முயற்சி செய்யணும். அப்ப அதுக்கு அடிப்படை என்ன? வயது இருக்கும் போது போகணும். வயசான காலத்துல தான் இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அல்லாஹ் தஆலா ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அழகாக சொல்லுவாங்க. அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லு. ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி பெருமானார் இடத்துல வந்து கேட்கிறாங்க. இந்த இஸ்லாத்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி பெருமானார் இடத்துல ஒரு ஆதரவு வைக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தை ஏத்துட்டேன்னு சொன்னா
நான் வாழ்க்கையில பல பாவங்கள் செஞ்சிருக்கிறேனே, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பதில்னு கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் அழகான ஒரு செய்தி சொன்னாங்க, அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லா. யார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அதற்கு முன்னால் அவர் செய்த எல்லா பாவங்களையும், சின்ன பாவமோ பெரிய பாவமோ, எல்லா பாவத்தையும் அந்த இஸ்லாம் அதை அழித்து விடும், அதை மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக பெருமானார் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நிப்பாட்டல, ரெண்டாவது வார்த்தை திரும்பவும் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லு. எவர் ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறாரோ அந்த ஹஜ்ஜு என்ன செய்துவிடும், அதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா வகையான பாவங்களையும் அது அழித்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன தெரியுமா இதை விளங்கி இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போனா நம்மளுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும், நம்ம என்ன செய்யலாம், ஒரு 50-60 வயசு வரைக்கும் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஒரு 50-55 வயசு ஆகும் போது பணமும் நிறைய சேர்த்துடலாம். அப்ப என்ன செய்யலாம், அப்ப போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டா நம்ம வாழ்நாள் முழுக்க செஞ்ச எல்லா பாவமும் என்ன ஆயிடும், மன்னிக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு மவுத்து வந்துச்சுன்னா நம்ம நேரா சொர்க்கத்துக்கு போயிடலான்னு மனிதர்கள் ஒரு தப்பான புரிதலை வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து நம்மளுடைய மவுத் என்னைக்கு நம்ம கைக்கு வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. 25 வயசுல மௌத்தாகிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க, 30 வயசுல மௌத்தாகிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க, 35 வயசுல மௌத்தாகிறவங்க. நாளைய நிலை நமக்கு தீர்ப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சலாம் இருந்து மறு சலாம் நமக்கு நிச்சயமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையாக ஈமானுடைய அடிப்படையாக கொண்ட முஸ்லிம்கள் இப்படி 50 வயதிலும் 60 வயதிலும் நான் ஹஜ்ஜு செய்து கொள்கிறேன் என்று நினைப்பது சரியா? முற்றிலும் தவறு. எனவே உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் உங்களிடத்துல வந்துருச்சா, உடல்ல தாக்கத்து இருக்கா, மேல் மிச்சமா குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு உங்களால ஹஜ்ஜுக்கு போற அளவுக்கு பாக்கியம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா தயவு செய்து போயிடுங்க, தள்ளி போடாதீங்க. நான் இன்னும் பொறுமையா கொஞ்சம் வீடெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா போய்க்கிறேன், கொஞ்சம் கடன் எல்லாம் கடன் அடைச்சிட்டு தான் போகணும். அதே சொத்தை வச்சிருப்பாரு, ஆனா அந்த சொத்தை தொடமாட்டாரு, கடன் அடைச்சுன்னு நான் இங்க சம்பாரிச்சு அடைச்சுக்கிறேன்னு போவார். அந்த மாதிரி என்ன கூட செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஹஜ்ஜு செய்வதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்குதோ அந்த ஹஜ்ஜுகளை நிறைவேற்ற ஆரம்பியுங்கள். ஒரு ஹஜ்ஜை முடித்து விட்டால் வாழ்க்கையில் அதிகமாக 5 ஆண்டிற்கு ஒரு முறை ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் இவ்வாண்டு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கும் நல்லபடியாக அந்த அமலை செய்வதற்குண்டான தௌஃபீக்கை வழங்கி அருள் புரிவானாக. ஏற்கனவே ஹஜ்ஜு முடித்தவர்களுக்கும் அதிகமான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. இனி யாரும் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அதிகமான பாக்கியங்களை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.